ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, பச்சை பயிறு போட்டு புலாவும் ராஜ்மா கிரேவி தான் பண்ணி காட்ட போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ராஜ்மா கிரேவி பண்ணி காட்டியிருக்கேன். இது வேறு மெத்தடில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு புலாவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் பட்ரு போட்டு உருக்கியிருக்கேன். அதான் இந்த கலரில் இருக்குது. அதோட கொஞ்சம் கடலை எண்ணெயும் ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் போட போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இது நல்லா வதங்கினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நம்ம வதக்கிடுவோம். ஜீரா புலாவ் மாதிரி தான், ஆனால் அதில் கொஞ்சம் பச்சை பயிரும் போட போகிறேன். அதனால் பச்சை பயிர் புலாவ்னு வச்சுட்டேன் பேர். நல்லாயிருக்கும். நீங்கள் முழு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு அதை ஒரு கைப்பொடி எடுத்து போடுங்க. நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் நிறையா இருக்குது பச்சை பயிரில். அதனால் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா வச்சுருக்கேன். இது காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், வேறு எதுவும் இஞ்சி பூண்டு எதுவுமே போட போகிறதில்ல. நம்மளுக்கு ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி தான். 2 வெங்காயம் 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான உப்பை போட்டு இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் பச்சை பயிர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நைட்டே ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காத்தால ஒரு புடி, ரொம்ப வேண்டாம், ஒரு கைப்பிடி போடுங்க. போட்டு பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த பச்சை பயிரையும் போட்டு இதை பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் போட போகிறதில்ல, லைட்டாக முளை வந்திருக்கு. முளை வந்தாலும் தப்பு கிடையாது. போட்டு நல்லது, உடம்புக்கு ரொம்ப ப்ரோட்டீன். நம்மளுக்கு இது மாதிரி ஜீரா ரைஸ் பண்ணால் விட இது மாதிரி ஒரு புடி பச்சை பயிறு போடலாம் பிளான் பண்ணிவிட்டு. இல்லைன்னா பச்சை பயிறு புலாவ் மாதிரியே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இந்த பாருங்க 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பை காட்டுறேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி, இந்த கப்பால் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போச்சுருந்தேன். இன்றைக்கி ராஜ்மா மசாலா அது குக்கரில் வேக விட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அந்த இது நல்லா வதங்கிடுத்து. 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அரை மணி நேரம் 2 ஊற்றலாம். ஆனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுனால 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி பாருங்கள் கொதி வந்தோடனே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி குக்கரை மூட வேண்டியதான். இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டாச்சு. 1 விசில் தான் விடணும். 2 விசில் நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட இது, ஆனால் ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். ஏற்கனவே 1/2 அன் ஹவர் ஊறினதுனால நான் அது ஆக்ஷனில் காட்டும்போது உங்கள்கிட்ட 2 விசில் நான் சொல்லிட்டேன். 2 கிடையாது, 1 விசில் தான் விட்டேன். ஒரே ஒரு விசில் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு 1.5 தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டால் பொலன்னு நம்மளுக்கு பச்சை பயிர் புலாவ் ரெடி. அதனால் 1 இல்லை 2ன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் 1 விசில் தான் விட்டேன். ரொம்ப நல்லா வந்தது. காட்டுறேன் பாருங்கள் பச்சை பயிர் புலாவ் எவ்வளோ பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ நீளமாக உடையாத நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்து பச்சை பயிர் புலாவ். ஒரு ஜீரா ரைஸ் இது பண்ணாதே இது மாதிரி புலாவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க எது வேணாலும், கொண்டக்கடலை குருமா எது வேணாலும் நீங்கள் பண்ணி, இல்லை ஒரு ரைத்தா தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். டெய்லி சாம்பார் ரசம் பண்ணதுக்கு பிறகு இப்போ ராஜ்மா மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ராஜ்மாவை நைட்டே நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை விசில் விட்டாச்சு. ராஜ்மா ஊறத்துக்கு கொஞ்சம் நல்லா விசில் விடணும் நிறையா, அப்போ தான் நல்லா வேகும். ஒரு 5-6 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டரும் கடலெண்ணையும் ஊற்றி அது நல்லா உருகட்டும். இதுக்கு ஜீரகம் தான் தாளித்து கொட்ட போகிறேன். ராஜ்மா மசாலாவுக்கு ஜீரகத்தை போட்டு தாளித்தோன்னு நம்ம ஒரு பொருளாக போட்டு நம்ம வதக்க வேண்டிய 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தக்காளி என்னென்ன இப்போ அரைச்சின்னு வரப்போட்டேன்னா, தக்காளி, இஞ்சி பூண்டு என்கிட்ட பேஸ்ட் இல்லை, அதுலேயே போட்டு அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு 2 பல்லு இஞ்சி, கொஞ்சம் ஒரு துண்டு பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகத்தை போச்சு. இது பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியதான். இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுத்து. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி. இஞ்சி பூண்டு இங்கே இல்லாதனால நான் அப்படியே போட்டு எல்லாத்தையும் தக்காளியோட சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நம்மளால் அரைக்க முடியாது, அது அரைப்படாது. அதனால் தக்காளிலேயே போட்டு வதக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடுறோம். 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுங்க, மஞ்சள் பொடி போட்டுட்டு இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம போய் அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். என்னென்னா 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 துண்டு பூண்டு, அதுக்கப்புறம் 4-5 முந்திரி பருப்பு. இதை பாருங்கள் எல்லாம் 4-5 முந்திரி பருப்பு இதுலேயே போட்டு அரைச்சிட போகிறேன். இந்த மெத்தடும் பண்ணலாம். இந்த பாருங்கள் 4 முந்திரி பருப்பு, பாதாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பொடி அரைச்சின்னு வந்துடுவோம். நம்ம இது வதங்கிறதுக்குள்ளே அதை போய் நான் அரைச்சின்னு வந்துடுறேன். பாருங்கள் இதுக்கு என்ன காரம்னா, முன்னாடி நான் உங்களுக்கு கரம் மசாலா போட்டு பண்ணி காட்டினேன்.
இப்போ சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சாரி, 2மே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா வேகறதுக்கு தண்ணி விடுவோம். பச்சை வாசனை போகணும்ல, அதனால் நிறைய நெய் எண்ணெய் ஊற்ற தேவையில்ல. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அது வேகட்டும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா போயிடுத்து பச்சை வாசனை. இப்போ அந்த பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த கிரேவி வந்து இதுக்குள்ளே இறங்கணும்ல, உங்களுக்கு ராஜ்மா வந்து அந்த காரம் இதெல்லாம் இறங்குறதுனால இப்போ இந்த ராஜ்மா மசாலாவை அதில் போட்டுருங்க. ராஜ்மாவை போட்டுருங்க. இது நல்லா சேர்ந்து கொஞ்சம் அந்த காரம்லாம் அதில் இறங்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். இந்த சமயத்துலேயே நான் போட போகிறேன். இப்போ அந்த பேஸ்ட்டெல்லாம் இஞ்சி பூண்டு தக்காளி முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சின்னு வந்திருக்க பாருங்க, அந்த பேஸ்ட்டையும் போட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். இந்த சமயத்தில் இந்த மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ மூடி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அது கொதி வந்து அது பச்சை வாசனை போனோன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சம் ஜீரக பொடியும் போட்டிருக்கேன். நல்லா டைஜஷனுக்கு நல்லது, நல்லாவும் இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஜீரகப்பொடி 2த்தையும் போட்டு ஒரு கொதி வந்தோடனே மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான். சுவையான இப்போ இது நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொத்தமல்லி தூவி நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். சுவையான ராஜ்மா மசாலா, ராஜ்மா கிரேவி ரெடி. உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, இது மாதிரி புலாவ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். மேலே பிடிச்சிருந்தா கொஞ்சம் நெய் ஊற்றுங்க, இல்லை பட்டர் போடலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேத்தியோட இலை இருந்தால் க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. சுவையான ராஜ்மா மசாலா ரெடி. புலாவ் ராஜ்மா இன்னைக்கு பச்சை பயிர் புலாவும் ராஜ்மா மசாலாவும் தான் எங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தட்லேயும் ஒரு வாட்டி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை பாருங்க, புலாவும் ரெடியாக எடுத்து புலாவ் பாருங்க, உங்கள்கிட்ட காட்டிட்டேன் ஏற்கனவே புலாவு. அப்போ ராஜ்மா மசாலும் ரெடி ஆகிடுத்து. உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாவோ இல்லைன்னா மத்தியானம் லஞ்சாவோ கொடுங்க. ஆக்சுவலாக வீட்டில் இதை பாருங்கள், 2மே எடுத்து டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.